Hello, hi, welcome friends. இந்த வீடியோ கீழ இருக்கிற subscribe பட்டனை பிரஸ் பண்ணி இந்த சேனலை subscribe பண்ணீங்க. இந்த வீடியோஸை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பத்தின ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம சிடி ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ எம்டி ஸ்பேஸ் நியூன்னு கொடுக்குறேன். அது வந்து நியூன்ற ஃபோல்டர் ஆல்ரெடி இந்த டி டிரைவில் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா சிடி ஸ்பேஸ் நியூன்னு கொடுக்குறேன். அது எதுக்குன்னா அந்த டி டிரைவுக்குள்ளே நியூ ஃபோல்டர் இருக்கிறதுனால அந்த பாத்துக்குள்ளே நான் போகிறேன். போயிட்டு தென் சிடி ஸ்பேஸ் D:/ கொடுக்குறேன். கொடுத்த உடனே அங்கே பாருங்கள் கேப்ஸ் டின்றது ஸ்மால் டியாக மாறிச்சு. தென் சிடி ஸ்பேஸ் C:/ கொடுக்குறேன். பட் இது வந்து எடுத்துக்கல. எதனாலனா வந்து நம்ம டி டிரைவில் போய் நம்ம கொடுத்துருக்கோம். இதே சி டிரைவ்லேயே நம்ம கொடுத்தோன்னா கண்டிப்பாக ஸ்மால் சியாக மாறி இருக்கும். இது வந்து பேசிக் கமெண்ட் ப்ராம்ப்ட் பற்றி தான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். தென் டிஐஆர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா அந்த டி டிரைவ்க்குள்ளே இருக்கிற பர்டிகுலர் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம வியூ பண்ணலாம். ctx.dat ஒன்று இருக்குது, IWTEMP, அப்புறம் கிருஷ்ணா, இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. தென் எம்டி ஸ்பேஸ் சாம்பிள் நான் கொடுத்த உடனே ஒரு ஃபோல்டர் வந்து அது க்ரியேட் ஆகிருக்கு. அது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தென் டிஐஆர் கொடுத்து நான் வந்து அந்த ஃபோல்டர் வந்து ஏற்கனவே இல்லை, நான் அதுக்கப்புறம் எம்டி கொடுத்து அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோன்னே வந்துச்சு. தென் டிஐஆர் கொடுத்து அந்த ஃபோல்டர் நான் காமிக்கிறேன் சாம்பிள்ன்றதை. அங்கே பாருங்கள் ப்ராஜெக்ட்ஸ் கீழே வந்து சாம்பிள் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. தென் டிஎல் ஸ்பேஸ் சாம்பிள் நான் போட்டிருக்கேன். போட்ட உடனே என்னாச்சுன்னா அது டிலீட் பண்ணணுமா வேணாமா கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. எஸ்ன்னு கொடுத்துட்டேன். தென் நான் டிஐஆர் போட்ட உடனே என்ன ஆச்சுன்னா அந்த சாம்பிள் வந்து திருப்பியும் டிலீட் ஆயிடுச்சு. திருப்பி அந்த டிஐஆர் போட்டு என்ன காமிக்கிறேன்னா டிஐஆர் வந்து ஜஸ்ட்டு வந்து ஷோ பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஓகேவா? உங்கள் டேரக்டரில் என்னென்ன ஃபைல்ஸு என்னென்ன ஃபோல்டர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு ஷோ பண்ணுறதுக்கு மட்டும். தென் எக்கோ ஸ்பேஸ் ஹாய் ஹலோ நான் டைப் பண்ண உடனே என்னாச்சுன்னா அது வந்து கீழே பிரிண்ட் ஆகிடுச்சு. தென் அதுக்கப்புறமா எக்கோ ஸ்பேஸ் > ஸ்பேஸ் sample.txt கொடுத்த உடனே ஒரு sample.txtன்ற ஒரு ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அது பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். sample.txt சொல்லிவிட்டு அதை டி டிரைவில் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அங்கே இருக்க பாருங்கள் sample.txt. அது சும்மா வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் எக்கோ இஸ் ஆன் வரும். நம்ம அது போய் அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணிக்கலாம். பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.